வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: 16வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார். தில்லியில் போராடும் விவசாயிகளுடன் மத்திய அரசு வரும் 15ஆம் தேதி அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. மத்திய அரசின் டிஜிட்டல் நாட்காட்டி மற்றும் நாட்குறிப்பு செயலியை மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அறிமுகப்படுத்தினார். பறவை காய்ச்சலால் பாதிக்கப்படாத மாநிலங்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் உணவு இடைவேளை வரை இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். 16வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். காணொலி காட்சி மூலமாக காலை 10 மணிக்கு தொடங்கும் இந்த மாநாட்டில் பிரதமர் தொடக்க உரையாற்றுகிறார். வெளிநாடு வாழ் இந்தியர் சமூகத்தினருடன் உறவை வலுப்படுத்தும் வகையில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தொடக்க அமர்வில் சுரினாம் அதிபர் திரு சந்திரிகா பிரசாத் சந்தோகி கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். இந்த மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நிறைவுரையாற்றவுள்ளார். சுயசார்பு இந்தியாவுக்கான பங்களிப்பு என்ற கருத்துருவின் அடிப்படையில் இன்றைய மாநாடு நடைபெறவுள்ளது. தில்லியில் போராடும் விவசாயிகளுடன் மத்திய அரசு வரும் 15ஆம் தேதி அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் மத்திய அமைச்சர்களிடையே நேற்று 8வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர், வேளாண் சட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் இதில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார். வேளாண் சட்டங்களை ரத்து செய்வதை தவிர வேறு வழிவகைகளை கூறினால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அரசு வலியுறுத்தியதாக அவர் கூறினார். ஆனால் எந்தவொரு வழிமுறைகளையும் விவசாயிகள் தெரிவிக்காததால் கூட்டம் முடிவுக்கு வந்ததாக அமைச்சர் தெரிவித்தார். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் சட்டம் திரும்பப் பெற வேண்டும் என்று கருதுவதாக கூறினார். ஆனால் மேலும் பலர் வேளாண் சட்டங்களை ஆதரிப்பதாக திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார். அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுதினம் ஆலோசனை நடத்துகிறார். காணொலி காட்சி மூலம் மாலை 4 மணிக்கு நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கோவிட்-19 பெருந்தொற்று சூழல் மற்றும் தடுப்பூசி செலுத்துவதற்கான பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக தடுப்பூசி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நாடு முழுவதும் நேற்று நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற பணிகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் பார்வையிட்டார். விரைவில் தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் டிஜிட்டல் நாட்காட்டி மற்றும் நாட்குறிப்பு செயலியை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அறிமுகப்படுத்தினார். தில்லியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாடு முழுவதும் 70 கோடி மக்கள் மொபைல் போன்களில் காலண்டரை பயன்படுத்தி வருவதாக கூறினார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத நடவடிக்கையாக டிஜிட்டல் காலண்டர் திகழ்வதாக மத்திய அமைச்சர் கூறினார். இது ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் தற்போது கிடைக்கும் என்றும் வரும் 15ஆம் தேதி முதல் 11 மொழிகளில் பயன்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். டிஜிட்டல் காலண்டர் மற்றும் நாட்குறிப்பு செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் iOS செயலியில் பதிவிறக்கம் செய்யலாம் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. பறவை காய்ச்சலால் பாதிக்கப்படாத மாநிலங்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கேரளா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஹரியானா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளாவில் பாதிப்புகள் கண்டறியப்பட்ட 2 மாவட்டங்களிலும் பறவைகளை அழிக்கும் பணிகள் நிறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு மற்றும் தொற்றுநோய் குறித்த விசாரணைக்காக கேரளா, ஹரியானா, இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு மத்திய குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பண்ணை கோழிகள் மற்றும் முட்டைகளை வேக வைத்து சாப்பிடுவது பாதுகாப்பானது என்பது குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்குமாறு மாநிலங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதனிடையே கேரளாவிலிருந்து கோழிகள், வாத்துகள், முட்டைகள் மற்றும் கோழி இனம் சார்ந்த பொருட்களை தமிழகத்திற்குள் கொண்டுவர மாநில அரசு தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை போன்ற எல்லைப் பகுதிகளில் உள்ள 26 தற்காலிக சோதனைச் சாவடிகளில் 24 மணி நேர கண்காணிப்பு குழுக்கள் செயல்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கோவிட் பெருந்தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பொருளாதார திட்டங்கள் குறித்து முன்னணி பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். நிதி ஆயோக் அமைப்பு ஏற்பாடு செய்த இந்த கலந்துரையாடலில் எதிர்பார்த்ததை விட பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் சிறப்பாக இருப்பதாக எடுத்துரைக்கப்பட்டது. வேளாண்மை, வர்த்தக ரீதியிலான நிலக்கரி சுரங்கப் பணிகள் மற்றும் தொழிலாளர் சட்டங்களில் வரலாற்றுப்பூர்வ சீர்திருத்தங்கள் மூலம் நிதி ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கூறினார்.
சர்வதேச அளவில் நெருக்கடி ஏற்பட்ட போதிலும் கடந்த ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலான காலத்தில் அந்நிய நேரடி முதலீடு 11% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பை ஏற்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பொது சுகாதாரம் மற்றும் கல்வியில் முதலீடு செய்ய முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் பங்கேற்ற பொருளாதார வல்லுநர்கள் வலியுறுத்தினர். இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர், நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக தமிழகத்தில் 16,221 பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். வரும் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் சேர்த்து சென்னையிலிருந்து 10,228 பேருந்துகளும், பிற ஊர்களிலிருந்து 5,993 பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகை முடிவடைந்த பின்னர் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 15,270 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து மாதவரம், கே நகர், தாம்பரம், பூந்தமல்லி, கோயம்பேடு ஆகிய பகுதிகளிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய சென்னையில் கோயம்பேடு, தாம்பரம், பூந்தமல்லி ஆகிய இடங்களில் 13 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மாடர்னா தடுப்பூசிக்கு பிரிட்டன் அரசு அனுமதி அளித்துள்ளது. ஃபைசர் மற்றும் ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசிகளை தொடர்ந்து 3வது தடுப்பூசியை பொதுமக்களுக்கு செலுத்த அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் 1 கோடி தடுப்பூசிகளை வாங்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே ஹங்கேரியில் கோவிட் தொற்று பரவலை தொடர்ந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை பொது முடக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் பிரிட்டனில் தயாரிக்கப்படும் தடுப்பூசியை ஈரான் அரசு நிராகரிக்க வேண்டும் என்று அந்நாட்டின் தலைவர் திரு அயத்துல்லா அலி காமேனி கூறியுள்ளார். தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். உலகின் மற்ற நாடுகளுடன் நல்லுறவை மேம்படுத்த வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உன் உறுதியேற்றுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், தென்கொரியாவுடன் நல்லுறவையும் மற்ற நாடுகளுடன் தூதரக முயற்சிகளையும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி உணவு இடைவேளை வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. சிட்னியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் 3வது நாளான இன்று 2 விக்கெட் இழப்பிற்கு 96 ரன்கள் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இந்திய அணி முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. கேப்டன் ரஹானே 22 ரன்னுடனும், ஹனுமா விகாரி 4 ரன்னுடனும் ஆட்டமிழந்தனர். இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 338 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. ISL கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி வடகிழக்கு யுனைடெட் அணியை 4-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் பெங்களூரு மற்றும் ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. சிலி நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளும் இந்திய ஜூனியர் மகளிர் ஹாக்கி அணிக்கு 24 பேர் கொண்ட குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. அணியின் கேப்டனாக சுமன்தேவி தௌதமும், துணை கேப்டனாக இசிகா சௌத்ரியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த மாத இறுதியில் பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 6 போட்டிகளில் பங்கேற்கின்றது. ஜூனியர் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்பதற்காக தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் இந்த பயணம் அமைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 16வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார். தில்லியில் போராடும் விவசாயிகளுடன் மத்திய அரசு வரும் 15ஆம் தேதி அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. மத்திய அரசின் டிஜிட்டல் நாட்காட்டி மற்றும் நாட்குறிப்பு செயலியை மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அறிமுகப்படுத்தினார்.
பறவை காய்ச்சலால் பாதிக்கப்படாத மாநிலங்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் உணவு இடைவேளை வரை இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.